தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள், மகான்களுக்கு அருளிய மகாலட்சுமி. பகுதி 3. வித்யாரண்யரின் ஆலோசனைப்படியே நடந்து ஹரிஹர புக்கர்கள் ராஜ்யத்தை விஸ்தரித்தார்கள். இந்த இருவரின் ஒன்றுவிட்ட சகோதரனான கம்பன்னனை வித்யாரண்யர் சேனாதிபதியாக நியமித்தார். அவனை தென்னாட்டுக்கு அனுப்பி வைத்து துருக்கப்படைகளை வெற்றி கொள்ளச் செய்தார். அப்படியே இவன் சிதறுண்டு போன ராஜ்யங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தான். கம்பன்ன உடையார் என்று அவனை சொல்வார்கள். இந்த உடையார் பட்டம் மைசூர் ராஜாக்களுக்கும் உண்டாயிற்று. வித்யாரண்யரின் ஆசீர்வாத பலத்தால் கம்பன்ன உடையார் ராமேஸ்வரம் வரைக்கும் திக்விஜயம் செய்திருக்கிறார். வழியில் தில்லி சுல்தானின் பிரதிநிதிகளோடு 5-6 யுத்தங்கள் செய்து ஜெயசாலியாக ஆனார். மதுரையில்தான் பெரிய யுத்தம் நடந்தது. மதுரை நகர தேவதையே கம்பன்னனுக்கு பிரத்யட்சமாகி ஒரு வாளை அனுகிரகித்தது. அவருக்கு அத்தனை உபாசனா பலம். அதன் விசேஷத்தால் தான் மாலிகாஃபூர் முதலானோர் செய்திருந்த நாசத்தை எல்லாம் அவர் தவிடுபொடியாக்கி நம்முடைய கோவில்களை மறுபடி புதுப்பித்தார். இந்து சமூகத்துக்கு புதிய உற்சாகத்தை தந்து வைதிக சம்பிரதாயத்துக்கு புனர்ஜீவனம் செய்தார். திருச்சியில் சமயபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு கண்ணனூர் இருக்கிறது. அங்கே பொச்சலேஸ்வரர் என்று ஜனங்கள் சொல்லுகிற கோவிலுக்கு போயிருந்தேன். உண்மையில் ஹொய்சலேஸ்வரர் என்பதே அது. கன்னடத்தைச் சேர்ந்த ஹொய்சல வம்சத்தவரால் ஆராதிக்கப்படுபவர். கன்னட ஹ தமிழில் ப என்று முதலில் சொன்னேனே, அதன்படி ஹொய்சலேஸ்வரர் தான் பொச்சலேஸ்வரர் ஆகிவிட்டார். பொச்சலேஸ்வரர் என்று ஜனங்கள் சொல்வது தப்பு என்று நினைத்து போஜேஸ்வரர் என்று வேறு சரி பண்ணியிருக்கிறார்கள். வேடிக்கைதான். அந்த கோவில் கோபுர மதிலில் இந்த கோவிலை துலுக்கர்கள் நாசம் பண்ணுகிற காலத்தில் கம்பன்ன உடையார் ரட்சித்தார் என்று பொறித்திருப்பதை பார்த்தேன். அந்த மதிலை பார்த்தாலே துருக்கர் செய்த கொடுமை தெரிகிறது. மதிலின் இரு பக்கங்களில் கல் அடுக்கி நடுவே ஜல்லி கொட்டுவது வழக்கம். இங்கே ஒரு பக்க கல் வரிசையும் ஜல்லியும் போய் சதையும் தசையும் போன பின் எலும்பு மட்டும் நிற்கிற மாதிரி இன்னொரு பக்க கல் சுவர் மட்டும் நிற்கிறது. அதுவும் இடிபடாமல் இருப்பதற்கு காரணம் கம்பன்ன உடையார்தான். அருகிலேயே உள்ள கம்பரசன்பேட்டை கூட கம்பன்ன உடையார் பேரில்தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். பக்கத்திலேயே வாளாடி நல்லூர், அது கம்பன்னன் வேத பிராமணர்களுக்கு இறையிலியாக தந்த ஊர் ஆதலால் இன்றும் கம்பராய சதுர்வேதி மங்கலம் என்றே பத்திரங்கள் எழுதும்போது குறிக்கிறார்கள். கம்பன்ன உடையாரின் பத்தினி ஒருத்தி கங்காதேவி என்று. அவளும் அவர் படையெடுத்த இடங்களுக்கெல்லாம் பின்னோடு போயிருக்கிறாள். போனது மட்டும் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் மகா பண்டிதையான அவள் திரும்பி ஊர் வந்து சேருகிற வரையில் ஆங்காங்கே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வெகு சுவாரஸ்யமாக காவிய நயத்தோடு கூட எழுதியிருக்கிறாள். காளிதாசன் கூட தோற்று போய் விடுவான் என்கிற மாதிரி நுணுக்கமான திருஷ்டி, க்ளோஸ் அப்சர்வேஷனோடு, கவி சமத்காரத்தோடு கங்காதேவி மதுரா விஜயம் என்று எழுதியிருக்கிறாள். எபிகிராபிக்கல் டிபார்ட்மெண்டில் அதை அச்சு போட்டிருக்கிறார்கள். 600 வருஷங்களுக்கு முன் ஒரு ஸ்திரீ இப்படிப்பட்ட பிரயாண இலக்கியம் எழுதினது நமக்கெல்லாம் பெருமை. மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் விஜயநகர சாம்ராஜ்யம் பிறந்தது. பராசக்தியின் அனுகிரகத்தால் கம்பன்ன உடையார் யுத்தங்களில் வெற்றி பெற்று அதை விஸ்தரித்து நிலைப்படுத்தினார். சரஸ்வதியின் அனுகிரகத்தால் இந்த திக்விஜய நூல் வந்தது. நடுவில் ஒரு 40-50 வருஷ காலம் பிற மதத்தினால் வீணாக போன தேசத்தில் மறுபடியும் வேதம், கோவில், தர்மம் எல்லாம் நிலைக்கும்படி செய்து ஜனங்களுக்கு பரமோபகாரம் செய்தார் கம்பன்ன உடையார். இந்த விஜயநகர வம்சத்தில்தான் பிற்பாடு உலகமே கொண்டாடுகிற கிருஷ்ணதேவராயர் வந்தார். இவர்கள் அத்தனை பேரும் செய்த காரியத்துக்கெல்லாம் வித்து வித்யாரண்யர் போட்டதுதான். ராஜ்யத்தை ஸ்தாபித்தது, விஸ்தரித்தது, அதை பல பகுதிகளாக பிரித்து
பல பிரதிநிதிகளை கொண்டு ஆட்சி நடத்தியது. எல்லாவற்றிற்கும் வித்யாரண்யரே மூலபுருஷர். வேத தர்மங்களை மறுபடியும் உச்ச நிலைக்கு கொண்டு வருவதற்கு வழியாகவே துருக்கரை அகற்றி இந்து ராஜ்யம் அமைக்க அவர் வழிகோலினார். ராஜ்யம் ஸ்திரப்பட்ட பின் இந்து தர்ம ரக்ஷணத்தை தாமே மேற்கொண்டார். ஆதிசங்கர பகவத்பாதர்களின் அத்வைத்த சம்பிரதாயத்தை மறுபடியும் ஜொலிக்க செய்துவிட்டால் வேத தர்மங்கள் எல்லாம் புனர்ஜீவனம் பெற்றுவிடும் என்று தீர்மானித்தார். அதனால் கர்நாடக ஆந்திர தேசங்களிலிருந்த பழைய சங்கர மடங்களை புதுக்கலையோடு பிரகாசிக்கிற மாதிரி உத்தாரணம் செய்தார். சில புதிய மடங்களையும் ஸ்தாபித்தார். கன்னட தேசத்தில் அப்போது அத்வைதத்தை ஆட்சேபிக்கும் ஸ்ரீ மத்வரின் துவைத்த சித்தாந்தமும் நிறைய பரவி இருந்தது. அதை சமாளிப்பதற்காகவும் இந்த அத்வைத மடங்களை ஸ்தாபித்தார். ஜனங்களின் நல்வாழ்விற்கு சஸ்திரம் சாஸ்திரம் என்கிற இரண்டும் தேவையாயிருக்கின்றன. சஸ்திரம் என்றால் ஆயுதம். விரோத ராஜ்யங்களால் தீமை ஏற்பட்டால் காப்பாற்றிக் கொள்ள சஸ்திரம் வேண்டியிருக்கிறது. நம்மை நாமே கெடுத்து கொள்ளாமல் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்வதற்கு சாஸ்திரம் வேண்டியிருக்கிறது. வித்யாரண்யர் ராஜ்ய ஸ்தாபனத்தில் மறைமுகமாக சஸ்திர பிரயோகம் செய்தும் ஸ்ரீ சங்கர மடங்களின் புனருத்தாரணத்தால் தாமே நேராக சாஸ்திர பிரயோகம் செய்தும் இந்து சமூகம் முழுவதையும் துருக்கர்களிடமிருந்து காப்பாற்றிவிட்டார். அவர் கர்மம், பக்தி, ஞானம் என்ற 3 மார்க்கங்களுக்கு உபகாரம் செய்த மகான். அவருடைய பஞ்சதசி பிரகரணம், ஜீவன் முக்தி விவேகம் முதலான கிரந்தங்கள் பரம ஞானத்தை கொடுக்கக்கூடியவை. மடத்தை ஸ்தாபித்தல், ஆலய புனருத்தாரணம் செய்தல் ஆகியவற்றால் பக்தியை வளர்த்தார். வேத பாஷ்யத்தால் கர்மத்தை நிலைநாட்டினார். அவர் செய்த இத்தனை பரமோபகாரத்துக்கும் முதலில் ஊக்க சக்தி தந்தது லக்ஷ்மி கடாட்சத்தால் அவர் பெற்ற நவநிதிதான். பணம் சம்பாதித்துக் கொள்வதை விட பணத்தை கொடுக்கிற மனப்பான்மைதான் பெரிய லக்ஷ்மி. இந்த மனோபாவத்தையும் மகாலட்சுமி அனுகிரகம் செய்வாள். ஏழை பிராமண பெண்ணின் பொருட்டு அவளை செல்வத்துக்கு அதிதேவதையாக வைத்து கனகமழை பொழியும்படி வேண்டிக் கொண்ட சங்கரர் இதே ஸ்திதியில் தம் பொருட்டு அவளை பிரார்த்திக்கிற போது அவளை பணத்தின் அதிதேவதையாக மட்டும் நினைக்கவில்லை. மன மாசுகளை எல்லாம் நீக்குகிற ஞானாம்பிகையாக வைத்து பிரார்த்திக்கிறார். சம்பத்கராணி என்கிற ஸ்லோகம். வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை தகப்பனார் என்று சொல்லாமல் பெருமாள் என்றே சொன்னாலும் மகாலட்சுமியை தாயார் தாயார் என்றே சொல்வார்கள். அவள்தான் ஸ்ரீமாதாவான பராசக்தி. ஆச்சாரியாலும் இங்கு மாதா என்று அழைத்து மாமேவ மாதர் அனிசம், உன்னை நமஸ்காரம் பண்ணிவிட்டால் போதும், அந்த நமஸ்காரங்கள் சம்பத்து, சகல இந்திரிய சந்தோஷங்கள், சாம்ராஜ்யம் எல்லாம் தந்துவிடும். ஆனால் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு உன்னிடமிருந்து ஒரே ஒரு செல்வம்தான் வேண்டும். என் துரிதங்கள் பாபங்கள் எல்லாவற்றையும் கல்லி எறிவதற்கும் உன்னை நமஸ்கரிப்பதே சாதனமாகிறது. செல்வ தேவதையான நீ எனக்கு தருகிற செல்வம் இந்த நமஸ்காரம்தான். இது என்னை விட்டு நீங்காமல் இருக்கட்டும் என்கிறார். எல்லோரும் துராசைகள் இல்லாமல் ஜீவனோபாயம் நடத்துவதற்கு மகாலட்சுமியை உபாசிக்க வேண்டும். ஆச்சாரியாள், வித்யாரண்யாள், ஸ்ரீதேசிகன் மாதிரி சொந்த நலனுக்காக இன்றி பரோபகாரமாக அவளை துதிக்க வேண்டும். எந்த செல்வம் வந்தாலும் வராவிட்டாலும் நம்மிடம் பாவமே சேராமல் நிர்மலமாக இருக்கிற செல்வத்தை விரும்பி அவளை நமஸ்கரிப்போம்.